ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறார் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டின் வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் வீழ்கிறான் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை சுடுகாடு என்று பொருள். இங்கே வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்யுங்கிறார். நாங்கள் கூட தான் சொல்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேளாண் குடிமக்கள் பெற்றிருக்க கடன்களை தள்ளுபடி செய்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகிறார்கள், தள்ளுபடி செய்கிறார்கள், மறுபடியும் வேளாண் குடிமக்கள் ஏன் கடனாளி ஆகிறார்கள்? அதான் கேள்வி. இங்கே சிகரெட் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரனாக மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். செல்போன் தயாரிப்பவன், கார் தயாரிப்பவன், அலைபேசி, மகிழ்வுந்து, மது தயாரிப்பவன், எல்லாம் தயாரிப்பவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், கோடீஸ்வரராக இருக்கிறார்கள். ஆனால் உலகத்திற்கே உணவை கொடுக்கிற உற்பத்தி செய்கிற வேளாண் குடிமகன் மற்றும் ஏழையாக எளிய மகனாக கடனாளியாக இருக்க காரணம் என்ன? இவர் பான்பராக்கு தயாரித்தார், கடனாளியை விட்டால். இவர் சிகரெட் தயாரித்தார், கடனாகி விட்டார். யாராவது இருக்கா? கால் செருப்பு தயாரித்தவன் கூட பணக்காரனாக இருக்கிறான். ஆனால் வயிற்றுக்கு கஞ்சி ஊத்துகிற விவசாயி மட்டும் ஏன் கடனாளியாக இருக்கிறான்? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும். ஏனால் உலகத்தில் எல்லா பொருளையும் உற்பத்தி செய்கிற முதலாளி அதற்கான விலையை தீர்மானிக்கிறான். வேளாண் குடிமகன் மட்டும் அவன் விளை வைக்க பொருளுக்கான உற்பத்தி செய்கிற பொருளுக்கான விலையை தீர்மானிக்க முடியவில்லை, வாங்குகிறவன் தான் தீர்மானிக்கிறான். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம் மீனவ சொந்தங்கள் தூண்டி முள் வளைவு கேட்டு கன்னியாகுமரி போனால் அதான் பிரச்சனை, கடலூர் போனால் அதான் பிரச்சனை, புதுச்சேரி வந்தால் அதான் பிரச்சனை. தூண்டில் முள் பாலம் அது போட முடியாதா? ஒரு பாலம் போட்டு கடல் அரிப்பை தடுத்து மீனவர் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? ஏன் நோக்கம் இல்லை? நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு எழ முடியாத ஒரு வறுமை. அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது என்னது? அது அறியாமை. அந்த அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது மறதி. இந்த மூன்றும் இவர்களுக்கு முதலீடா இருக்குது. அதுதான் இவங்களுக்கு இங்க இருக்கிற பிரச்சனை. நம்ம மக்களுக்கு இவங்களுக்கு அந்த இது வரல. எல்லா பிரச்சனைகளையும் மனு கொடுக்கிறார்கள், போராடுகிறார்கள். இந்த பிரச்சனையை தந்தவனுக்கே திருப்பி அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். அங்கதான் பிழை நடந்தது. அதை அறிவு சமூகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும். வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? அடிக்கும் போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது, அறிவிருந்தும் அடிமைத்தானம் போக மறுக்குது. அடத்தோழா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காம தான் இருந்து இப்போ போனமடா சூடு சோரண மறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. விதைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது, உழைச்ச வயிறு உணவு இல்லாம காஞ்சு கிடக்குது. எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிற்கிது, உசுறு இருந்தோம் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது. அட தமிழா ரொம்ப நாளா கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சோரண மறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத.
உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்கோ ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். விவசாயி சின்னத்திற்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கொஞ்சம் மாத்துங்க நாட்டை, காப்பாத்துங்க நாட்டை.